நண்பர்களே, இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன செடி. இது பாருங்கள், இவ்வளோதான் இருக்குது. நீங்கள் மேலே பார்க்குற இவ்வளோதான் தெரியும். அதோட வேர் பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பாருங்கள். இது எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீட்டோட வாட்டர் டேங்க்கு கீழே எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு செக் பண்ணுறப்ப பார்க்குறப்ப தற்செயலாக பார்த்தேன். இது பார்க்குறப்ப இப்படி தெரிஞ்சது அப்படின்னா, இப்படி தான் தெரிஞ்சிச்சு. இதை அப்படியே நோண்டி எடுக்கிறேன். இதோட வேர் பாருங்கள், கிட்டத்தட்ட இதோட உயரம் பாருங்கள், ஒரு அடி கிட்டத்தட்ட வளர்ந்துருக்கு. அப்போது நம்மளோட சுவர் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். ஏன் வாடகை கொடுக்குற டெனண்ட்டை ஹவுஸ் ஓனர்ஸ் தொல்லை பண்ணுறாங்க, சொத்துக்களை எப்படி பராமரிக்கணும்னு சொல்கிறாங்க, கோவப்படுறாங்கங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன செடி அப்படின்னு நீங்கள் நினைக்கிற இந்த வாட்டர் டேங்கில் இந்த செடியோட வேர் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட அரை அடிக்கு மேலே வேர் இருக்குது. செடியோட இது பார்த்திங்கன்னா இவ்வளோதான் இருக்குது. இது பெரும்பாலான வீடுகளில் இந்த மாதிரி இருக்குங்க பாருங்கள். இந்த செடியை இப்போ நான் இதில் வைக்கிறேன். இதில் வச்சிங்கன்னா இப்படி தான் மேலே பார்க்கும்போது தெரியும். வேர் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குன்னு. அப்போ இந்த மாதிரி வேர்கள் நிறையா வந்துடும். அப்படி வரும்போது பில்டிங்கில் கிராக் வரும். உதாரணத்துக்கு இந்த மாதிரியான கிராக்ஸ் நிறைய நீங்கள் டாப் ஆஃப் த பில்டிங்கில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாமே பூச்சி வெடிப்பு, அடுத்து பெயிண்டிங் பண்ணும்போது சரி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த செடி போய் வேர் வச்சு ஓட்டை போட்டுச்சுன்னா பில்டிங் அப்படியே டப்புன்னு ரெண்டாக பிளந்துரும். இது நீங்கள் சின்ன செடி தானே நினைக்கிறீங்க, இதுக்கே இவ்வளோ பெரிய வேர் இருந்துச்சுன்னா நிறைய கவர்மெண்ட் பில்டிங்கில் பாருங்கள் பெரிய மரம் மாதிரியே வளர்ந்துருக்கும். அப்போ பில்டிங்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கோவில்களில் பாருங்கள், மேலே டாப்பில் இந்த மாதிரி மரமே வளர்ந்துருக்குது, அரச மரங்க. வேறு திருண்டு செடிக்கு எவ்வளோ பெரிய மரம் பார்த்துக்குங்க. அப்போ இந்த மாதிரியான பில்டிங் ஏன் டேமேஜ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இதெல்லாம் பண்ணணும். பில்டிங் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாருமே வீட்டுக்குள்ளே ஜன்னலுக்குள்ளே என்ன இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குது, நிலக்கதவு என்ன போட்டிருக்கோம், ஃப்ளோரிங் என்ன பண்ணியிருக்கோம்னே பார்க்குறாங்க. ஆனால் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது டாப் ஆஃப் த பில்டிங், ரூஃபில் ரூஃப் டாப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த வேர் இவ்வளோ நீளம், இந்த செடி இங்கே இருக்குது, இவ்வளோ நீளம் போகுது அப்படின்னு சொன்னால் இந்த பில்டிங்குள்ளே கான்கிரீட்டுக்குள்ளே இது கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சுன்னா எப்படி இறங்கும் பாருங்கள். கான்கிரீட்டுக்குள்ளே இது வளர்ந்ததுக்கு பிறகு எப்படி இறங்குங்கிறோம் தெரிஞ்சவங்களுக்கு இவ்வளோ லென்த்துக்கு போகும். அப்போ கான்கிரீட்டோட டோட்டல் லென்த்துக்கே இந்த வேர் இப்போவே போக ஆரம்பிச்சிச்சின்னு சொன்னால் ஒரு 3 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் கண்டுக்கிடாமல் இந்த செடியை விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோமே, என்ன ஆகும், உங்களோட பில்டிங் டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிரும். அதனால் நாம் கவனம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, சின்ன செடி தானே நம்ம ரூஃப் டாப்பில் வளருது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சிங்கப்பூர் அப்படின்னு மாதிரி நாடுகளில் இந்த வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம்லாம் வைக்க மாட்டாங்க. நம்ம ஊர்களில் வைக்கிறோம், அதுதான் ட்ரெடிஷன், அப்படி தான் பண்ணணும். ஏன் சிங்கப்பூரில் வைக்கலைன்ற கொஷின் நிறைய பேருக்கு இருக்கும். அது என்ன ஆகும்னா, இந்த மாதிரியான மரத்தினுடைய பழங்களை சாப்பிட்டுட்டு காகம் இருக்கு இல்லையா, நம்ம ஊரில் காகம் இருக்கும், சிங்கப்பூரில் எங்கேயுமே காகத்தை பார்க்க முடியாது. அந்த காகம், புறாக்கள் இந்த மாதிரி என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த ரூஃப் டாப்பில் கொண்டு இந்த மாதிரியான செடியினுடைய விதைகளை போட்டு விட்டுரும். அப்படி போட்டு விடும்போது என்ன ஆகும்னா, அது வளர்ந்துருச்சின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடியதில் ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டு 10 மாடி 15 மாடி 8 மாடி 6 மாடின்னு கட்டி வச்சுருப்பான். அம்பிட்டையுமே டேமேஜ் பண்ணிடும். சிங்கப்பூரோட ஹவுசிங் மார்க்கெட் ஷேர்ஸ் சரியாக ஆரம்பிச்சிடும். கூடுதலாக பில்டிங் டேமேஜ் ஆகிறதுனால மக்களுக்கும் கவர்மெண்ட் மேலே கான்ஃபிடென்ட் எல்லாம் போயிடும். அதனால் அலோவ் பண்ணுறது இல்லை. ரூஃப் டாப்பில் சிங்கப்பூர் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. நம்ம இந்தியாவில் ஹவுஸ் மெயின்டெனன்ஸில் ரூஃப் டாப்பை பற்றி யாருமே கண்டுக்கிறதில்ல, வீட்டுக்குள்ளார தான் போகிறோம். இது ஒரு சின்ன அவேர்னஸ் தான். இது உங்களுக்கு போரிங்காக தான் இருக்கும். ஆனால் சொந்தமாக உழைச்சி ஒருத்தன் வீட்டை கட்டி நம்ம வீடை நம்ம பார்க்கணும்ப்பா அப்படின்னு கனவாக வீடு கட்டுவான் இல்லையா, அவனுக்கு தான் நான் சொல்கிற இந்த விஷயம் புரியும். அவங்களுக்கு தான் இந்த சின்ன செடி நம்ம வீட்டை எவ்வளவு டேமேஜ் பண்ண காத்திருந்துருக்குங்கிற அந்த வலி புரியும். சொந்த உழைப்பில் வீடு கட்டினவங்களுக்கு நான் சொல்கிற இந்த வார்த்தைகள் எல்லாமே நிச்சயமாக புரியும். இப்போ உடனே போங்க, உங்கள் வீட்டோட மொட்டை மாடியில் நல்லா சுற்றி பாருங்கள். டாப் ஆஃப் த இது இடத்துல ஏதாச்சும் இந்த மாதிரி செடிகள் இருக்குன்னா வாட்டர் டேங்க் பக்கத்தில் தான் மெயினாக இருக்கும். ஏன்னா அதில் தான் கொஞ்சம் வாட்டர் லீக்கேஜ் இருக்கும், அதில் போய் கரெக்டாக வளர்ந்து நிற்கும். இமீடியட்டாக இது பண்ணுங்கள். நீங்கள் ரெண்டல் கொடுத்துறீங்களா, வாடகைக்கு உங்கள் வீடை கொடுத்துறீங்களா, வேலையை போய் செக் பண்ணுங்கள். டெனண்ட் இதெல்லாம் கண்டுக்கிட மாட்டாங்க, புரிஞ்சுங்களா. மாதம் 1ஆம் தேதி தானே வாடகை வாங்குறது முக்கியம் இல்லை, அந்த பில்டிங் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நேராக அங்கே போய் இந்த மாதிரியான ஒரு சின்ன செடிகள் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணுங்கள். கொஞ்சம் மரமாகவே மாதிரி கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சிங்க, பிடுங்க மறுபடியும் வளருதுங்க அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக அந்த டேங்கை வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அதை கொஞ்சம் உடச்சி தான் சரி பண்ணி சிமெண்ட்டை தான் போட்டு ரெடி பண்ணி வேலை பாருங்கள். ரீஒர்க் பார்க்குறது சோம்பேறித்தனம் பார்த்தீங்கன்னா பில்டிங்கே டோட்டலாக டேமேஜ் ஆனதுக்கப்புறம் மொத்தமாக இடிச்சிட்டு கட்டுற மாதிரி ஆகும். அடுத்தால இந்த இடத்துல நம்ம ரூஃபில்
இப்படி கீழே ஒரு டேப்பர் மாதிரி போட்டிருக்கோம். அது ஏன் அப்படின்னு சொன்னால், மழை பெய்யும் போது அந்த கார்னரில் போயிட்டு, இந்த மாதிரி கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னரில் போயிட்டு, சவுத்து கார்னரில் போயிட்டு அப்படியே தண்ணிகள்லாம் தேங்கி நிற்கக்கூடாது. அப்படி இந்த சோறு ஈரமானா அந்த எல்லாருலையும் பார்த்தீங்கன்னா, அந்த வீடு அந்த மேலே உள்ள டாப், இந்த ரூஃப் காங்கிரீட்டுக்கு அப்படியே அந்த சைடில் பேரலாம் வெடிப்பு இருக்கும். கொஞ்சம் பழைய வீடுகள் 10 இதெல்லாம் இந்த வீடு கட்டி 12 வருஷம் தாண்டுது. ஒரு சின்ன வெடிப்பு கூட இருக்காது. இந்த ரூஃபில் தான், இந்த டாப்பில் தான் வெடிப்பு தெரியுமே தவிர கீழே வெடிப்பு தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப்பில் மேலே இருக்க வெடிப்பு, பில்டிங்க்கு கீழே எந்த வெடிப்பும் தெரியாது. அப்போ ஏன் இது இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த மழை தண்ணி வந்து இதில் இருக்கிற தண்ணி வந்து கீழே போகாமல் பில்டிங்குள்ளே இறங்காமல் அப்படியே டேப்பராக விட்டு அப்படியே திருப்பி குழாய் வெளியே போகிற மாதிரி ஒரு சின்ன செட்டப் பண்ணியிருக்கேன். இது வந்து இது வந்து லேட்டாக தான் பண்ணோம். இது வந்து பண்ணி ஒரு 6 மாதம் தான் ஆச்சு. ஆக்சுவலாக பில்டிங் கட்டும் போதே பண்ணியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். இந்த தப்பை இனி நீங்கள் பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா பண்ணாதீங்க. இதை மாதிரி டேப்பர் போட்டு விட்ருங்க. எதுலேயுமே கார்னராக அப்படியே விட்டுறாதீங்க. அப்படி டேப்பராக போட்டு பெயிண்டிங் பண்ணும்போதே கையோட பண்ணிடுங்க. ஸோ இதையும் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இதையும் இம்பார்ட்டன்ஸாக சொல்லணும்னு தோணுச்சு. சின்ன செடிங்க, என் கைக்கு மேலே, அந்த விரலுக்கு மேலே தாங்க வேலையே இருக்குது. 4 இலை விட்ட செடி வேறு பாருங்க இவ்வளோ தூரத்துக்கு விட்டுருக்குதுங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது உங்களுக்கு சில நேரம் போரிங்காக இருந்திருக்கலாம். பட் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு விட்டா, உண்மையிலே என்னோடய வீடு வந்து நான் இனிமேல் அதை செக் பண்ண போகிறேன்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்டில் போட்டு விடுங்க.